ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா எஃப்சி மெரினா தாம்பரம் இண்டோர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டோர் கேம் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் சென்னை சவுத்கான டோர்னமெண்ட். மொத்தம் 8 டீமு. அந்த 8 டீமில் வந்து வின்னர், ரன்னர் அண்ட் தேர்ட் ப்ரைஸ்க்கான ட்ராஃபீஸ் எங்கே பார்க்குறோம். சென்னை சவுத்தில் இருக்கிற எல்லா ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் எல்லாருக்குமே சேர்ந்து இந்த டோர்னமெண்ட் விளையாடுறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்குள்ளே தான் நம்ம வந்து கவரேஜ் பண்ண போகிறோம். இந்த மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது இன்னும் மேலும் வளர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிகள் அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே இடத்துல நம்ம மெம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ வேகமாக விளையாண்டு இருக்காங்க. நானும் ஒரு டீமில் இருக்கேன். எப்படி அவங்களாம் எதுவும் தெரியல. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். இது வருட வருடம் நம்ம நடக்கும். இன்னும் பெரிய அளவில் நடக்கும். அதுக்கு தான் முயற்சி இருபது நுழைஞ்சு யாருன்னா அனைவரையும் பாராட்டுகிறேன். ஒரு வயசு 60, 40, 20 அந்த அளவுக்கு மக்களோட மொத்த எண்ணிக்கை. முக்கியமாக வந்து நம்முடைய அண்ணன் காமராஜருடைய காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் கபடி வந்து ரொம்ப தமிழ்நாடு அளவில் பேசப்படுது. அதுக்கு நம்ம ஒரு சின்ன வயசு வந்து நம்முடைய பிரசிடென்ட் ஸ்காட்டோட பிரசிடென்ட் பாபு இன்னைக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்து சின்ன விவசாயம் பண்ணுற லேண்டாக அவர் இந்த தாமரத்தை விவசாயம் பண்ணுறாரு. அதனால் வந்து ஒரு சிறப்பான அந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தி இன்னைக்கு வந்து தாமரம் பகுதியில் ஒரு சின்ன குழந்தைங்க மற்ற எல்லாருக்குமே ஒரு அத்லெட்டிக்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்மளே பாருங்கள், ஒரு குறுகிய ஒரு சின்ன இண்டோருக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய மைதானம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நம்ம காமராஜர் சொல்லவே வேணாம். இன்னைக்கு ஒரு மண்டல தலைவர் நிறைய இது போல எங்கே ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் சரி அவர் சொன்ன ஒரே விஷயம் எப்படியே பேசுகிறேன் மைக்க வேணாம். அதாவது உண்மையிலே சொல்லணும்னா நேற்று கூட ஒரு சின்ன அழைப்பு கொடுக்க போனோம். நீங்கள் வந்து உங்கள் அசோசியேஷனை கூப்பிடுறீங்களா, நான் நேராக வரேன். அந்த வெல்பண்ண வந்து நம்ம ராஜசேகர் தான். ராஜசேகர் அண்ணா கூப்பிட்டாலே நம்ம அண்ணா வந்து இருந்தாலும் வந்து ஒரு முறையாக நாங்கள் கூப்பிடணும், நேராக போனோம். ஒரு வாரமாக ட்ரை பண்ணோம். அவருடைய பஜாஜ் அந்த கம்பெனி சார் விஜய் சார் மேடம் பாஸ் பேசுகிறேன். வாங்க சார் வாங்க சார் முன்னாடி சார் நேர பார்த்து நேற்று கூட அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம அசோசியேஷன் இது நான் நேராக வரேன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு ஃபார்மாலிட்டி
சவுண்டு கேட்காது. திரும்ப சொல்லி இங்கே கேமரா எடுத்துட்டீங்களா? போகவா? வரும்போது கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. அந்த அளவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்னன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் எல்லாருக்கும். அதனால இந்த டீம் முக்கியமாக விபி எங்கள் வைஸ் பிரசிடென்ட் காணுங்க. ஸோ அதே மாதிரி கோபி சார், செக்ரட்டரி நம்ம தினேஷ்குமார், அவர் ஒரு பெரிய பிளேயர். அவரும் சிங், இதெல்லாம் வந்து அவர் வந்து செக்ரட்டரி, இவர் வந்து ட்ரெஷரர். இதுதான் எங்களுடைய சங்கம். இந்த விளையாட்டாக எடுத்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு அதுக்கான வாய்ப்புக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். கிரிக்கெட் விளையாட்டு போட்டிக்கு நடத்த ஏற்பாடு செய்த அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது உண்மையிலே இதுமாரி ஒரு நிகழ்ச்சி, எப்போயுமே ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடக்கணும், ஒரு டூர் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு புத்துணர்ச்சியாக வரும். இது வந்து நான் ஒரே டெய்லி காலையில் போனால் சாயங்காலம் ஆஃபீஸு ஒரு இதே வேலையில் இருப்போம். ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது ரொட்டீனாக போயினே இருக்கணும். நாங்களே எங்கள் மணி நடத்துறது க்ரௌண்டில் தான் நடத்துகிறோம். அது ஒரு 10 டீம் 15 டீம் போட்டு விளையாடுவாங்க. ஸ்டாஃப் எல்லாம் பசங்க தான் விளையாடுவாங்க. நல்லா அதுக்கு ஒரு தனி பாட்டு கொடுப்போம். டூரும் அதே போல் வருஷத்துக்கு ஒரு டூர் என்ன இடத்துக்கு அனுப்பணும். அதுமாரி ஒரு இது வந்து கண்டிப்பாக அது ஒரு நட்பும் வளரும், இன்னும் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இது கண்டிப்பாக வந்து இதுமாரி ஒரு நிகழ்ச்சி இருக்கணும். எல்லாமே இதுமாரி புது இது இல்லாமல் புது இதுலேயே நீங்கள் வந்து கலந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக இருக்கணும். நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய அந்த நட்பும் வியாபாரமும் சரி, அதுக்கு வளர்ச்சிக்கு எந்த விதமான ஒத்துழைப்பு வேணாலும் சரி, அது உறுதுணையாக என்றைக்குமே நாங்கள் கூடியே இருப்போம். இந்த நடந்து இன்னும் பெரிய லெவலில் இந்த சின்ன கிரவுண்டில் எல்லாமே பெரிய கிரவுண்டில் நடத்தணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணாலே அந்த கிரவுண்டு வந்து எப்படி இருந்தது தெரிய முன்னாடி முன்வெளியாக இருந்தது. நமக்கு நம்ம எம்எல்ஏ தான் அது பெரிய முயற்சி எடுத்து பாபுகிட்ட இன்சார்ஜ் கொடுத்து ப்ளே பண்ணால் அது பண்ணணும்னு சொல்லி அது ஒரு கிரவுண்டுக்கு இன்சார்ஜாக போட்டு அது நம்ம ஒரு சின்ன பெரிய கபடி மேட்ச் கொடுக்கணும். இன்னும் இன்றைக்கி யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கபடி மேட்ச் தான் அந்த மேட்ச் அதிகமாக போவோம். அந்தளவுக்கு கபடின்னு போட்டாலும் அதான் முதல்ல வரும். அது மாதிரி இது பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். இன்னும் அதை வந்து இப்போ நம்ம மாநகராட்சி வந்து அது 9,80,000 மாதம் வாடகை கட்டப்படும். அது வந்து நம்ம காசு பண்ணிட்டோம். அந்த நம்ம டேக்கர் பண்ணுறோம். ரெண்ட்டுக்கு எடுத்து பெரிய ஸ்டேடியம் இப்போ சிஎம்டி வந்து பெரிய ஸ்டேடியம் சிஎம்டியை வந்து பார்த்துட்டாங்கன்னா ஃபண்டு அவங்க கொண்டு போகிறாங்க. சிஎம்டி தான் ஃபண்டு கொண்டு போகிறாங்க. அதில் பெரிய ஸ்டேடியம், அதில் எல்லா விளையாட்டு இதுவும் ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாமே வரணும். இண்டோரை வந்து எல்லாம் பண்ணணுன்ட்டு அதில் இன்னும் நீங்கள் அதில் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்கள் ஐடியாங்க நிறைய அதில் தேவைப்படும். மேலும் மேலும் எல்லாம் ஒத்துமையாக இருக்குது. இன்னும் பெரிய லெவலில் எல்லாருமே இன்னும் நிறைய பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு குட் ஈவினிங் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எம்எல்ஏக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து முயற்சி எடுத்து சும்மா நாங்களாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செய்கிறோம், அவ்வளோதான். என்னென்னா நெக்ஸ்ட் இயர் அண்ணன் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து மினி ஸ்டேடியம் வருது. எம்எல்ஏ தொகுதி ஃபண்டில் ஒரு 3 கோடியும், அது இல்லாமல் எம்எல்ஏ வந்து பர்சனலாக எத்தனை கோடி ஆனாலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணி தர சொல்லியிருக்காரு. ரன்னிங் ட்ராக்கு, அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸு, உள்ளே வந்து ஃபுட்பாலு, கபடி, பேஸ்கெட் பாலு, இண்டோர் ஜிம்மு, ஷட்டிலு, ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் வாலு, கொக்கோ, அது எல்லாமே கொஞ்சம் ஸ்விம்மிங் மட்டும் கொஞ்சம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இடம் இருந்தால் அதையும் இது பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களோட இது அங்கே நடக்கும், சரிங்களா? அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி சொல்கிறேன்னா அதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறது ஒரு ஐடென்டிஃபைட் அது மாதிரி ஒரு ஒரு அடையாளமாக இருக்கு. நீங்கள் எம்எல்ஏ காதில் போடுவீங்கிறதுக்காக நீங்கள் இருக்கும்போது நான் சொல்லிடுறேன். டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே.
சார் இவர் யாரும் இல்லை, நம்ம தியாகராஜனுடைய பிரதர் சார். எல்லாருக்கும் டாஸ் பாயிண்ட் கேப்டன்ஸ் 2 கேப்டன்ஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சோட டாஸ் போடுறாங்க. நீங்கள் அப்படியே நில்லுங்க. இவரோட டீம் இது, அவரோட டீம் இது. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஒரு குரூப் போட்டோ சூப்பராக ப்ரோ 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 ஓகே சார். கட்டணது சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே. அண்ணன் ஒரு டீமில் போடலாம் உங்களுக்கு. பால் கையில் இருந்து
Come on, come on, come on, come on, come on. Super, super, super.